SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது. அதனால் தற்போது 30,000 தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு இழந்துள்ளனர் என்றும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாததால் தூத்துக்குடியில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும், ஆகவே மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையின் தவறுகளை நெறிப்படுத்தி நிபந்தனைகளுடன் மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முறைசாரா தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையின் தவறுகளை நெறிப்படுத்தி நிபந்தனைகளை விதித்து ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் தூத்துக்குடி மக்கள் வாழ்வாதார இயக்க கூட்டமைப்பினர் தூத்துக்குடி VVD சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி துறைமுகத்தில் கூலி தொழிலாளர்கள் 6,000 பேர் வேலை பார்த்த நிலையில் தற்போது உற்பத்தி 2 மடங்காகியும் 500 பேர் மட்டும் வேலை பார்ப்பது ஏன்? தூத்துக்குடியில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் உப்பளங்கள் இருந்தும் அதில் 25,000 ஏழை கூலி தொழிலாளர்கள் வேலை பார்த்து வந்தார்கள். நகர் வளர்ச்சியடைந்த காரணத்தினால் உப்பளங்கள் எல்லாம் தூத்துக்குடியை விட்டு வெளியேறுவதால் உப்பள தொழிலாளர் சுமார் 2,000 பேர் கூலி தொழிலாளர்களாக மட்டுமே வேலை பார்ப்பதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இருக்கிற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடிய தொழில் வளத்தை பெருக்கிறதுக்கு தான். மூடி இருக்கிற தொழிற்சாலை திறந்தாலே தொழில் வளம் பெருகிறோம். இப்போதைக்கு காப்பர் தொழிற்சாலை பெரிய தொழிற்சாலையே மூடி இருக்காங்க. அதில் 30,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாக வேலை பார்த்துருக்காங்க. அதை திறக்கணும். இது போக அதை சார்ந்த சின்ன சின்ன தொழிற்சாலை நிறைய மூடுற தருவாயில் இருக்குது, நஷ்டப்பட்டு இருக்காங்க. இது திறந்தால் தான் இதனுடைய தயாரிப்புகளை வச்சு அவங்கெல்லாம் செய்ய முடியும். இது போக இப்போ வேலையில்லா திண்டாததுனால தூத்துக்குடியில் 20 ஆண்டு காலம் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலை மூலம் தொழிலாளர்கள் 30,000 பேரும் நேரடி தொழிலாளர்கள் 1,500 பேரும் வேலை பார்த்து வந்தார்கள். மூடப்பட்டுள்ள தாமிர ஆலை நிர்வாகத்தில் தவறுகள் இருப்பின் அவற்றை நிவர்த்தி செய்து ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறந்திட ஆவண செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்க மீண்டும் தொழில்துறையை மீட்டெடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தாமிர ஆலை செயல்பட்டால் மத்திய அரசு மாநில அரசு வருவாயாக தன்னுடைய பங்களிப்புக்கு மாநில அரசாங்கத்திற்கு ஆண்டொன்றுக்கு 5,000 கோடி ரூபாய் வருமானம் வருகின்ற ஒரு சூழ்நிலை. இந்த 5,000 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு வந்தால் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இது அரசுக்கு பொறுத்தவரை. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.